பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. நீங்க எதை கேட்கிறீங்களோ விசுவாசிங்க. எலியா கர்மேல் பர்வதத்திற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், நான் மழையை அனுப்ப போறேன். எலிசா சமாரியாவின் மிகுந்த பஞ்சத்தின் காலத்துல கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது, நாளைக்கு இந்த இடத்துல வார்கோதுமை விற்கப்படும் என்று சொல்லி. எந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதோ அந்த ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவனுடைய வார்த்தையை பிடித்து, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வதிப்பீங்கன்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார், அது உண்டாகும். கடந்த நாட்கள் நீங்க ஜெபித்துக் கொண்டே இருந்தீங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தில் உங்களோடு பேசுகிறார், வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஏன் இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாய் வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆனால் நீங்க அந்த விசுவாசத்தின் பலத்துல அதை சுதந்திரிக்காம, அதை அறிக்கை செய்யாம, எனக்காது நடக்க போகிறது, எனக்காது நடக்கும் சொல்லிட்டீங்க. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசுகிற பொழுது, வேத வார்த்தையின் மூலம் பேசுகிற பொழுது, சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிற பொழுது அதை விசுவாசித்து ஜெபிங்க. கர்மேல் பர்வதத்தில் 7 முறை எலியா ஜெபித்தார். கையளவு மேகம் எழும்பினது. எந்த காரியத்திற்காக கடந்த நாட்கள் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டாரோ, வேத வசனத்தின் மூலம் இடைப்பட்டாரோ, அந்த காரியத்தை இப்பொழுது மனதில் வைத்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க கேட்டுக்கொள்றது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், இயேசுவின் நாமத்தினால உண்டாகும். நாம ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒரு முறை ஊழியத்திற்காக பொருத்தனையோடு ஜெபிக்கும்படியே ஆசைப்பட்டேன். அப்ப ஊழியத்தை தாங்க முடிய என் கரத்துல அதற்கு ஏற்ற பணம் இல்ல. ஆனால் யோவான் 14 வசனத்தை வெறும் கவர்ல எழுதி அதுல கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு நாங்க குடும்பமா இந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறோம். என்னால முடியல, இப்ப இருக்கிற என் பலத்துல முடியல, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்த பொழுது வெறும் கவர்ல யோவான் 14 எழுதி ஜெபித்த கேட்ட காரியத்தை கர்த்தர் உண்டாக செய்தார். இன்றைக்கு எந்த இடத்துல வெறுமையா இருக்கிறீங்களோ, எந்த தேவையில் இருக்கிறீங்களோ, பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பல நாளா அமையல, சில கடன்கள் உங்களால கட்டவே முடியல, எத்தனையோ காரியம் தடைபட்டு வருகிறது. எந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணுமோ, தேவ சமூகத்துல ஆண்டு உங்க இருதயத்தில் கொடுத்த வார்த்தையின்படி, இல்லாவிட்டால் மார்க் 11:24 படி ஆண்டவரே உங்க பாதத்தில் ஜெபிக்கிற இந்த காரியத்தை நடத்தி முடிக்க உங்களால முடியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வைத்து, இல்லாவிட்டால் அந்த மார்க் 11:24 வைத்து இப்பொழுது நீங்க ஜெபிக்க எனக்கு ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தின் வல்லமை உங்களை சந்திக்கும். வெறுமையா இருந்த இடத்துல கேட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இதை போல எத்தனையோ அற்புதங்களின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அந்த அற்புதத்தின் வல்லமை நீங்களும் அனுபவிக்கும்படியாய் விரும்புகிற நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. இதன் மூலம் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீங்க. இன்னும் ஆண்டவருக்கு அருகாமையில கடந்து போவீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உண்டாக செய்வார், மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.